ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கண்ணும் முளைக்கிறப்போ அதனுடைய சத்தை எவ்வளவு கொடுத்து அந்த கண்ணை உங்களுக்கு முளைக்க வைக்க தெரியுமா? இது ஒரு நல்ல பாயிண்ட் தான் கேட்டீங்க. நல்ல பாயிண்ட். இதை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப வராது, விடலைன்னா நிறைய வரும். உங்களுக்கெல்லாம் இதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாம நீங்க அதே வழிமுறையிலே வந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த இதையும் சத்து வச்சு இறக்கணும். வாழை பக்கத்து கண்ணு விடாதது இந்த 2 லைன். இந்த 6 லைன் வந்து ஒரு கண்ணு விட்டுருக்கோம் ஒன்றுக்கு ஒன்று. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் கண்ணை விட்டீங்கன்னு சொன்னோன்னா தாய்க்கு போகிற உணவு கண்ணுக்கு போயிடும், பெரிய கொடை விழுகாது, விழுந்தாலும் காய் பறக்காதுங்கிறது அவங்களுடைய வாதமாக இருந்தது. ஆமாம் ஆமாம். எப்போ தெரிஞ்சேமோ அது நாங்கள் அங்கே கொஞ்சம் மாற்றி செஞ்சோம். சரி இங்கேயும் வந்து காமிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் இங்கே வச்சோம். இப்போ விட்டுருக்கோம் ஒரு கண்ணு. இப்போ இது இல்லை, இந்த இப்போ விட்ட கண்ணு இது. சரி நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் விடுவோம்ட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அவங்க பண்ண மாதிரியாமும் இவ்வளவு கொலை விழுந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணு அவங்களும் விட்டுக்கிடுவாங்க. பழைய ஆளுக கூட. ஆமாம், அவளுக்கிடுவோம். ஆமாம், விட்டுக்கிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூடி மட்டும் அந்த பக்கம் போவாங்க, அந்த கொலைக்கு பக்கம் விடாமல் வேற பக்கம் விடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆமாம் ஆமாம். இது வந்து இவங்க ஒரு கண்ணு விடுறான்னா அவன் விட்டு அந்த பக்கம் விட்டுருக்கேன். அதாவது இந்த கண்ணு எங்கே வருதோ சிறுசாக எது முளைச்சிக்கிட்டு வருதோ அங்கே விடுறான்னு சொல்லியிருக்கோம். அது எந்த பக்கம் இருந்தாலும் சரி அந்த ஒரு கணக்கு நமக்கு ஹெல்ப் ஆகும். ஆமாம், ஹெல்ப் ஆகும். அந்த பக்கம் அந்த வெயிட்டுக்கு அங்கிட்டு கொஞ்சம் இழுக்கும், இந்த வெயிட்டு இங்கிட்ட இழுக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்று தான். கிட்டத்தட்ட இதுவும் குளம் விழுந்திருக்கு, இதுவும் வந்துருச்சு. நமக்கு ஒரு 3 மாதத்தில் இது கட்டிங் வந்துடும். 2வது கண்ணு வந்து அதுவும் 3 மாதத்தில் வந்தால் அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மாதம் ஆச்சுங்க. அதெல்லாம் எல்லாமே 6 தான். அது மட்டும் ரொம்ப குயிக்காக வந்துருக்கு இல்லைங்களா? ஆச்சரியமா இருக்கு. இல்லை இல்லை, இந்த இது வந்துருச்சு. இதுக்குள்ள ஏகப்பட்டது வந்திருக்கு. இது வந்து தானே வந்த இதுதான் இல்லைங்களா? ஒரே கணக்கு தான் இல்லைங்களா? ஒரு சக்கருக்குள்ள இருந்து வந்ததுதான். ஓகே ஓகே சார், இதனுடைய ரீசன் என்னன்னு சொன்னோம்னா, இது இப்போ இந்த கொலை விழுந்துருச்சு. ஆமாம், விழுந்ததுக்கு அப்புறம் இலை இதுக்கு வராது. ஆமாம் ஆமாம். எந்த செடியாகட்டும் இலையிலிருந்து தான் உணவு உற்பத்தி பண்ணிக்கிட முடியும். ஆமாம் ஆமாம். நீங்கள் என்ன உணவு வச்சாலும் கூடாம இந்த உணவை அது விதத்துக்கு மாற்றிக்கிடணும்னா இலைய வேணும். கரெக்ட் கரெக்ட். எப்போ இது வந்துருச்சோ இது வந்து உணவு உற்பத்தி பண்ணிக்கிட முடியாது. அது என்ன பண்ணியிருக்கேன் நான், செடி சரி நான் வயசாகி போச்சு என்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி இதுவரைக்கும் எப்படி விவசாயம் பண்ணான்னு சொன்னோம்னா, இது இப்போ இந்த தண்டில் வந்து உகர்ப்பு தன்மையான தண்ணியை சேர்த்து வச்சுக்கிட்டு நமக்கு இத்தனை கிலோவும் இது வந்திருக்கு. பக்கத்தில் ஒரு கண்ணு, இப்போ இந்த கண்ணை எடுத்துக்கங்களேன், இந்த கண்ணை எடுத்துக்கங்களேன், அது பாருங்க எப்படி இருக்குது, சோலார் மாதிரி அது இலையா இருக்குது. ஒரு சக்கரையில் வந்ததுனால இது உணவு உற்பத்தி பண்ணி இதுக்கு கொடுத்து ஆக்சுவலாக இப்போ இதெல்லாம் கம்பேரிசன் எல்லாம் நம்ம பண்ணிடுவோம். இப்போ அது வெயிட்டு எவ்வளோ வருது, இது வெயிட்டு எவ்வளோ வருது, இது உணவு உற்பத்தி பண்ணி கொடுத்ததுனால இது வெயிட்டு ஏறணும், அசல் ஏறி இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணுறது தான் நம்ம பண்ணியிருக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. காமிக்கணுங்கிறது தான். ஏன்னா எல்லாமே கொலை விழுந்துருச்சு. இது எவ்வளோ அடி கேப் விட்டுருக்குறீங்க? 8க்கு 8 விட்டுருக்கோம். உள்ள நிறைய விழுந்திருக்கு. இந்த இங்கே வாங்க, நீங்கள் முன்னாடியே விழுந்தது, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு முன்னாடியேங்கிறீங்கள, கண்ணு விடாத முன்னாடியேங்கிறீங்கள, நீ வாங்க. என்ன வெரைட்டி பழங்க? ஜீனு. ஓகே, இந்த பாருங்க, இது முதல்ல விழுந்தது. எப்போவுமே இல்லாத இதுதான் முதல்ல விழுந்தது. இப்போ இதில் பாருங்க, இப்போ இது இப்போ இதோட நின்று போச்சு. இதுலேயும் 1 காய் 2 காய் வந்திருக்கு. இதுக்கு இந்த பக்கமும் காய் வந்துருச்சு. ஆனால் சத்து பத்தாதனால இது நின்று போச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இதையும் சத்து வச்சு இறக்கணும்.
உங்களுக்கு புரியுதா? நல்லா புரியுது, நல்லா புரியுது, நல்லா புரியுது. தப்பு நம்ம மேலதான். நல்லா புரியுது. ஊட்டம் வேணும். இப்ப இது வரைக்கும் அதுக்கு சத்து சரியா போயிருக்குச்சு. இது கீழே வர்றப்ப இல்ல, இதுவும் காய் ஆயிருக்கு, ஆனா சத்து இல்லாதனால வரல, ஸ்டாப் ஆயிடுச்சு. இது இப்ப நம்ம பார்த்து அடி உரம் தான் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஆமா, அடி உரம் தான். அடி உரம் மேலையும் தெளிச்சிருக்கோம். வேற வெரைட்டியும் போட்டிருக்கீங்க? போடல, ஒரே 3 வெரைட்டி போட்டு. எது போட்டிருக்கீங்க? நீங்க இப்படி சொல்லி நம்மளுக்கு என்ன சாதாரண ஆள், விவசாயம் பாக்குறேன்னு சாதாரண ஆளுன்னு நினைக்கல. அந்த வெரைட்டிக்கு வந்துச்சு, வேற வெரைட்டிக்கு வராதம்மா. விரண்டாவாதம் தான் பண்ணுவான் இவன் விரண்டாவாதம் பண்ணியே தானே இப்படி போயிட்டான். இங்க 10 இருக்கு இல்லைங்களா? ஆமா, இது அங்க 10 கொடுக்கணுமா இல்லைங்க? இல்ல கிழக்குமே இருக்குல்ல. கிழமையில்தான் ஜாஸ்தி வரணும். இப்படி வந்தோம்னா ஒன்றும் சரிப்படி, ஏன்னா சூரியன் இப்படித்தானே வருது. ஆமா, இலைய மேலதான் நிறைய சூரிய ஒளி விழுகணும். இப்படி வச்சுக்கிட்டாலும் கூடமும் உங்களுக்கு இப்படி வர்றது இல்லையே. நீங்க இதெல்லாம் அந்த பேச்சையெல்லாம் பேசி வீணா பேசி நம்ம அது சரி, அது ரெண்டும் இல்லை பேசி பார்ப்போம். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்தோம்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை உட்காந்துக்கிட்டு பேசி பார்ப்போம்மா. ஒரு உண்மையை நான் என்ன சொல்றேன்னா, எது ஆகட்டும், நீங்க அதுக்கு இடைஞ்சலா வந்துருச்சுன்னா வேற பக்கம் திரும்பிடும். மனுஷன் திரும்ப மாட்டான், நேரா போய் முட்டுவான். ஆமா, அது வழி பார்த்துக்கும். அது வழி பார்த்து என்னத்த சார் நீ கிழமையெழு தென்வடலுன்ட்டு கிடைக்கீங்க. உங்களுக்கெல்லாம் இதை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாம நீங்க அதே வழிமுறையிலே வந்துகிட்டு இருக்கீங்க. ஆமா, இங்க 3 விட்டுருக்கு. இப்ப இது 3 விட்டுருக்கோம், தாயோட சேர்ந்து 4. சக்கரை அதிகபட்சமா எவ்வளவு? 7-8 வரும் இல்லைங்களா? இது சக்கரை வந்து மொத்தம் அடிஷனல் மொத்தம். அதாவது இப்படி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப வராது. இது ஒரு நல்ல பாயிண்ட் தான் கேட்டீங்க. நல்ல பாயிண்ட். இதை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப வராது. விடையில என்ன நிறைய வரும். நீங்க முதல்ல பாருங்க, அதிகமா ஒரு 7, 8, 10 வந்திருக்கும். இது சும்மா ஒரு 4-5 தான் வந்திருக்கும். ஏன்னு சொன்னா நமக்கு கீழே கிடைக்கிற உணவு இவ்வளவுதான், இதுக்கு மேல வச்சோம்னா நம்மளால காப்பாற்ற முடியாதுன்ட்டு அது இதாகிக்கிடும். நீங்க வச்சு அறுக்க உங்களுக்கு சொல்ற அறுக்க என்ன ஆகும்னா அதை காப்பாற்றிக்கிட்டதுக்காக அது வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கண்ணும் முளைக்கிறப்போ அதனுடைய சத்தை எவ்வளவு கொடுத்து அந்த கண்ணை உங்களுக்கு முளைக்க வைக்க தெரியுமா? இது யாரும் புரிஞ்சுக்கிட்டவே இல்லை. ஒரு தாய் கர்ப்பமாகி போச்சுன்னு சொன்னோம்னா அதனுடைய எனர்ஜி போகுது, விரயமாகுது. இது மாதிரி கொடுத்தா அந்த விரயமாகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நல்ல பாயிண்ட். என்னத்த சார் இவங்களோட மண்டை உடைக்கிறதுக்கு நம்ம இங்க பாருங்க, கம்மியா தான் இருக்கு. இது ஒன்றும் இல்லை, எல்லாமே இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக தான் வச்சுக்கிறோம். நாங்கள் என்னமோ தெரியாமல் பச்சைப்பிள்ளைத்தனமாக பண்ணோம், அது இன்னைக்கு சயின்டிஃபிக்காக வந்து பொறுப்பாகி போச்சு. இதில் பாருங்க, ஒன்றும் இல்லை பாருங்க. இந்த 1 2 வந்திருக்கு. இப்போ ஒரு கண்ணு இந்த விட்டுருக்கோம், 2 கண்ணு விட்டுருக்கு. இதில் 3 விட்டுட்டேன், 2 தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 3 வந்திருக்கும், அவ்வளோதான். அதெல்லாம் 10-12 இருக்கு. நீங்க போய் நம்ம அதிகமா இருக்கு. இங்கெல்லாம் காத்து கொஞ்சம் அதிகமா இருக்குமோ? 10 ஏக்கர் விவசாயமே பண்ண போறோம்னு சொன்னோம்னா, நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி வாழை எப்பவும் கண்டினியூவாக போடுறவங்க ஒரு 2 இடத்த வச்சுக்கிட்டு இந்த இடத்துல எல்லாமே காங்கிரீட்டு தூணுக்கு போட்டுடணும். போட்டுட்டு வயிறு மேலே இழுத்து விட்டுட்டு இந்த கொலை வந்து அதில் சும்மா எடுத்து டிப் பண்ணிட வேண்டியதுதான். மத்தியில் வேணுமா 2 கம்பு முட்டு கொடுத்துக்கிடுவோம், அவ்வளோதான். கம்பு செலவு இருக்காது. இது அது பாட்டில் இருக்கும். இது இந்த கடைசியில் அது பாட்டில் இருக்கும். எல்லாம் உழுதுக்கிட வேண்டியதுதான், வேற வெள்ளாமை வச்சுக்கிட வேண்டியதுதான். வாழை இந்த இடத்துல போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பெரிய விஷயம் எனக்கு இப்போதான் வந்த மாதிரி தெரியுது. நீங்கள் வாழையடி வாழை எவ்வளோ வருஷம் வேணும்னாலும் போடலாம். இல்லை இதெல்லாம் வச்சுட்டு இப்போ நாங்கள் என்னத்துக்கு இப்போ ஒரு கண்ணு விட சொன்னோம்னா, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துடணுங்கிற ஒரு உச்சத்தெல்லாம் இதை பண்ணியிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் இந்த 3 வாரம் 4 வாரம் எடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிடலாம். வேண்டாம், காலத்துக்கும் வரட்டும் அப்படிங்கிறது தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம.